நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டேங்க. பாருங்க முருங்கைக்கீரை எவ்வளோ மாவே தீர்ந்துச்சு. இன்னைக்கு காலையில என்னன்னா மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமிpokkisham. இன்றைக்கி காலையிலே முருங்கைக்கீரை பிச்சுட்டு வந்தாச்சுங்க. அதனால் முருங்கைக்கீரை பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னுடைய டேயோட உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்ன விஷயத்தையும் அப்படியே ஷேர் பண்ணிடலாம் தான். வாங்க பார்க்கலாம். மாவு இல்லாதனால இன்றைக்கி காலையில் எனக்கும் எங்கள் பாபாவுக்கும் நூடுல்ஸ் தாங்க ரெடி பண்ணேன். நூடுல்ஸ் தான் செஞ்சுருக்கேன். அதான் சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னென்னா மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குங்க. முருங்கைக்கீரை மரம் வந்து துளுத்து வந்துருச்சு. திருப்பி வெட்டினது துளுத்து வந்த பிறகு இன்னைக்கு வந்து எனக்கு பிச்சுட்டு வர சொன்னேன். அதனால சந்திர வந்து பிச்சுட்டு வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து முருங்கைக்காய் காய்க்க போதுங்க. நல்லா டேங்க் வரைக்கும் வளர்ந்துருச்சு. அடியோட வெட்டினாங்க. வெட்டியும் பிரோஜனம் இல்லை. திருப்பி அது வளர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரேஷ்மா, அடியோட வேரோட எப்படி எடுக்க முடியும்? அது நல்லா சைஸா வேற இருந்தது. ஆள் வச்சு நாங்கள் வெட்டினோம் அன்னைக்கு. ஆனால் திருப்பி நல்லா துளுத்து வந்துச்சா. கீழே இருக்கிறதெல்லாம் கிளையெல்லாம் உடச்சு விட்டுட்டாரு. உடச்சிட்டு எனக்கு வந்து பிச்சு கொடுத்துருச்சு. முட்டை போட்டு நல்லா நிறைய வெங்காயமோ நறுக்கி போட்டு முட்டை போட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டா ரேஷ்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன ரேஷ்மா? எனக்கு இது முட்டை போட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த முருங்கைக்கீரையில இந்த எங்க வீடு இது எப்படி இருக்குன்னா கறி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நான்வெஜ் ஸ்மெல் வரும், நான்வெஜ் டேஸ்ட் வரும். அதனால எனக்கு இது எனக்கு தெரியல. முட்டை போட்ட உடனே அந்த மாதிரி டேஸ்ட். அதனால்தான் அதனால முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். அது எங்க முருங்கைக்கீரை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதனால அதுல வந்து சரி நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம். கீரை வெளியே இருந்து வாங்கிறது வரை இன்னைக்கு முருங்கைக்கீரை செஞ்சிடலான்னு தான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டு தான் ஆஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து முருங்கைக்கீரை ரொம்ப வந்து ஈஸியா கத்துக்கிட்டது எங்க பாபா கிட்ட இருந்தா நானே முருங்கைக்கீரை கத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, கொரோனா டைம்ல யார் எனக்கு முருங்கைக்கீரை ஆஞ்சி தருவாங்கன்னா எங்க பாபா தான் ஆஞ்சி தருவாரு. இப்படி எடுத்துப்பாரு. இப்படி எடுத்துட்டு இப்படி அழகாக இப்படி ஒவ்வொரு இலையா, ஏன்னா நமக்கு இந்த குச்சி இருந்துச்சுனாலே கீரை வந்து சாப்பிடும்போது எப்படி ஆறு மாதிரி இருந்துட்டே இருக்கும். எப்படி சொன்னீங்க? இப்படி எடுத்துப்பாரு. இப்படி மெதுவாக இந்த இலையை மட்டும் எடுத்துருவாரு, குச்சி வராம. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் தானே? கொஞ்சம் நேரம் ஆகும். அதான் இது இப்படி வச்சு எடுத்துக்கணும். என்ன நீட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த குச்சி நார் மாதிரி இல்லாமல் இருக்குங்க. அதனால நானும் அவரை பார்த்துட்டு நானும் இப்போ அப்படிதான் அவரை மாதிரி தான் ஆயிரேன். அப்படி இருந்து 1-2 குச்சி போக தான் செய்யும். என்ன ரேஷ்மா? அப்புறம் ரேஷ்மாவோட எக்ஸாம் எப்படி இருந்தது நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பேசவே முடியாம போயிடுச்சு இல்லைங்க. வாய்ஸே கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பேன். மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3ல இருந்து தான் நமக்கு வந்து அங்கே கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க. ரேஷ்மா மேக்ஸ்ல சூப்பர். ஆனா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிலையும் வந்து விட்டுட்டா அது புரியலையாங்க. கொஞ்சம் கிளாஸ் போகணும். நான் கிளாஸ் டஃப்பா இருந்துச்சு. நான் வந்து செகண்ட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணேன். எனக்கு அப்ளை பண்ணவங்க தப்பா அப்ளை பண்ணி தந்துட்டாங்க. அதுதான் இப்போ ப்ராப்ளமே. பண்ணது வந்து தப்பா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வேற ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க. நான் எக்ஸாம் பற்றியே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதம் இருக்கிற எக்ஸாமை ஜனவரி 30 எழுதினாங்க. 30யோ எனக்கு எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு வந்துருங்க. நான் எதுவுமே படிக்கவே இல்லை. அதனால இப்போ சார் சொல்லிட்டாரு, நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். அதனால நீ கவலைப்படாத பாப்பா. இன்னைக்கு இந்த வர சண்டேலேருந்து ரேஷ்மா வந்து கோச்சிங் கிளாஸ். இதில் வந்து பாஸ் ஃபெயிலுன்னு கிடையாது, எல்லாமே பர்சன்டேஜ் படி தான். அதனால உங்களுக்கு வந்து 3 attempt இருக்கு. அதில் எது அதிகமான மார்க்கோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்குவாங்க. அடுத்தலாம் ரேஷ்மா வந்து அந்த மாதிரிலாம் விட மாட்டா. கன்ஃபார்மா வந்து இந்த தடவை மார்க் எடுத்துட்டேன். ஆனால் மார்க் எடுத்துட்டா இதில் தான் போயிடுச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில போயிடுச்சு. அதுல வந்து அவளுக்கு வந்து புரியல. இத்தனைக்கும் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில தான் வரும்னு நினைச்சேன். ஆனா மேக்ஸ்ல எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மேக்ஸை கண்டாலே அலர்ஜி. எதிர்பார்த்தலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. மேக்ஸ்க்கு டியூஷன் போய் சூப்பரா மேக்ஸ்ல மார்க் எடுத்துட்டு இருக்கா. ஆமா இல்ல, ஆனா நான் மேக்ஸ்ல வரும்னு இவ்ளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்கலல்ல. அவளுக்கே தெரியலனா பாத்துங்க மேக்ஸ் எழுதுனது. ஆனா ஆன்சர்லாம் போட்டேன், அதெல்லாம் தெரியும். சார் வந்து நல்லா வந்து மேக்ஸ் சொல்லி தந்து ரேஷ்மா வந்து
அதனால மேக்ஸ் வந்து சார் சூப்பரா வந்து மேக்ஸ் எடுத்து சொல்லி கொடுத்து ரேஷ்மா மேக்ஸ்ல சூப்பர். இப்ப இந்த இதுக்குரிய ஆன்சர் மட்டும் அங்க தெரியாம புரியாம போனனாலதான் அவளுக்கு அதை விட்டுட்டா. இல்லன்னா இது எப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அதில் எழுதின எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் ஒரு புக்கு மாதிரி விற்கிறாங்க, கைடு மாதிரி. அதனால ஜேஇ எக்ஸாம்க்கெலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த கைடு மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எப்படி கொஸ்டின் வந்து உங்களுக்கு மாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து நான் என் புக்கில் இருக்கிற 1 மார்க்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போனேன். எனக்கு எப்போனா ஆமாம் ஜேஇக்குன்னு ஒரு ஆப் மாதிரி இருக்குது. அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக ரைட்டாக அப்படி சொல்லிட்டு அவங்களே மார்க் போட்டு காமிப்பாங்க. செல்ஃப் டெஸ்ட் நம்மளே வீட்டில் டெஸ்ட் எழுதிக்கிறது. அது ஒன்று. தெரியாத கொஸ்டினை விட்டுறணும். எல்லாத்தையுமே எனக்கு தெரியுதோ தெரியலையோ நான் அட்டன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க்கை மைனஸ் பண்ணிடுறாங்க. நான் செஞ்ச தப்பாக தான் நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணேன். எனக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலைன்னா கூட நான் ஒன்று நிறையா மார்க் எடுத்துருக்கலாம். மைனஸ் ஆயிடுச்சு. அதனால இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம கோச்சிங் நீங்க போயிட்டு போங்க. சரி, இதை அப்படியே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த எக்ஸாம் எழுத போறா ரேஷ்மா கன்ஃபார்மா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. டஃப்பாக இருக்கும், செம்ம டஃப்பாக இருக்கும். எப்படின்னா ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ப்ராப்ளம்ஸ் ஓகே, ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையுமே ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே சொல்லிட்டானா பார்த்துங்க, மேக்ஸே ஓகேனா எல்லாம் தான் ஓகே. ஃபிசிக்ஸில் ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. ஒவ்வொரு சம் போடுறதுக்கு முன்னாடியே அதை 1 வேர்டாக கேட்டுருவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய சம் போடுறீங்க, 5 மார்க் போடுறீங்க இங்கே 12th, அதையே உங்களுக்கு சின்னதாக 1 வேர்டில் கேட்டுருவாங்க. நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி சம்மாக வந்து பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து டிக் பண்ணணும். டைரெக்டாலாம் டிக் பண்ணிட்டு போக முடியாது. ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் டிக் பண்ணணும். ஆமாம். எனக்கு வந்து 6 ஷீட்டு தந்தாங்க. நான் யூஸ் பண்ண ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணேன். அடுத்த தடவை சூப்பரா பண்ணுவா ரேஷ்மா. போனோனே வந்து சார் அப்ளை பண்ணிடலாம். நம்ம நீ வேணாமா நீ போய் தப்பா அப்ளை பண்ற அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுது. ஆனா என்ன டேட்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேது. எப்ப நடக்குது அந்த மாதிரி எதுவுமே தெரிஞ்சுட்டு பண்ண மாட்டாங்க. ஆனா அப்ளை பண்றாங்க கரெக்டா. ஆனா டேட் எப்போன்னு சரியா பார்த்தா அவங்களுக்கு தெரியாம போயிடுது. அதனால சார் கிட்ட வந்து இந்த தடவை சாரே அப்ளை பண்ணி தந்துடுற மாட்டாரு. அதனால அவ கோச்சிங் கிளாஸ் போறா. வர சண்டேல இருந்து அவ கோச்சிங் கிளாஸ் போறா. ஏப்ரல் மாசம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் வரும்னு நினைக்கிறேன். என்னடி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப போய் எழுதலாம்னு இருக்கா. ஆமா, நமக்கு டேட் இதுல இருந்து இதுவரை சொல்லிடுறாங்க. அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு டேட் அன்னைக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே இதான் டேட் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. வேற என்னென்ன எக்ஸாம் வேற என்ன இருக்கோ அதெல்லாம் அட்டெண்ட் பண்றதா சொல்லவே மாட்டாங்க. முந்தின நாள் தான் சொல்லுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரு வாரம் முன்னாடி கூட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதனால ரேஷ்மா அடுத்து வேற இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன எக்ஸாம் இருக்குதோ அதெல்லாம் என்னென்ன நீங்க வந்து 12th முடிச்சிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போனா என்னென்ன கோர்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பாத்துருங்க. ஏதாவது ஒண்ணுத்துல கிடைச்சா கூட நம்ம போயிடலாம் உள்ளார, நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். அதனால இப்பயே நீங்க வந்து அதெல்லாம் வந்து முடிவு பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாமா இனிமேவும் எக்ஸாமா அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. அப்போனா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால என்னென்ன கிடைக்குதோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்க, நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன்னு சொன்னேன். அதனால தான் இந்த தடவை அதை ஷேர் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னா, மாவே இல்லைங்க, சுத்தமா மாவே தீர்ந்து போச்சு. இன்னைக்கு காலையில நூடுல்ஸ், நானும் எங்க பாவம் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். பிடிக்கவே இல்லை நூடுல்ஸ் சாப்பிட்டது. அதனால இப்போ போய் மாவு ஊற வைக்க போறேன். இந்த முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க முருங்கைக்கீரை ஆயிரத்துக்கு. ஏன்னா நம்ம ஆஞ்சுனா இத்தனோண்டு ஆயிடும் வதக்கணும்னே. அதனால இது ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு தான் போய் இவ்வளோ இருக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். இவ்வளோத்தையும் ஆயிவீங்களா? ஆமா, இவ்வளோ செய்வீங்க? அது பார்க்கதான் அவ்வளோ இருக்கும். ஆஞ்சா செஞ்சா இத்தனோட போயிடுமே. சரி, ஓகேங்க. அடுத்து எங்க அம்மா வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊர்லங்க நம்ம ஊர்ல தானே இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், இங்க தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்து மனசு வந்து ஓகே அப்படி சரியாயிடுச்சு. ஆனா கொஞ்சம் போகும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்தோம் நைட்டு. கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை.
கூடயே இருந்து பழகியாச்சுன்னா அப்படிதான். ஒரு 3 நாள் எத்தனை நாள் ஆச்சு? அம்மா வந்து 1 வாரம் ஆக போகுது. அம்மா வந்து எப்போ வந்தாங்க? 10 வந்தாங்க, February 10 வந்தாங்க. நீ February 16மா 15 வர இருந்திருக்காங்க. 5 நாள் இருந்திருக்காங்க. 5 நாள், அதுவே பெரிய விஷயம். 5 நாள் வந்து அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அம்மா போனதா கொஞ்சம் எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு, ரேஷ்மாவுக்கும் அப்படிதான் இருந்தது, டேனுக்கும் அப்படி இருந்தது. அவனும் சொல்லிட்டு தான் இருந்தான், அம்மம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும்லாங்க, இருக்கணும்னு தோணும்ல. அம்மம்மானாலே அப்படிதான் அப்படிதான் நடி. ஆமா ஆமா, இந்த பாட்டிங்களோட ஒரே ஜாலியா இருக்கு. ஆமா, எனக்கு யாருன்னா எனக்கு எங்க அம்மம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மம்மாவோட பெட்டு நான் தான். எங்க அம்மம்மா எங்க அம்மம்மா மேல கையில தான் படுத்து. ஆமா, திருட்டுதானமா யாருக்கும் தராம 2 பேரும் மில்க் ஷேக்லாம் குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, எனக்கு யார் ஃபேவரட்னா எங்க அம்மம்மா. எங்க அம்மம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரேஷ்மாக்கு அம்மம்மா பிடிக்கும் அப்படிங்கும்போது நான் எங்க அம்மம்மாவை நான் சொல்லிட்டேன். எங்க அம்மம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மம்மா கையில தான் நான் படுத்தே இருப்பேன். நான் மட்டும் ஸ்பெஷல் எங்க அம்மம்மாக்கு. ஆமா, எங்க அம்மம்மாவெல்லாம் நான் வந்து சொல்றேன் பார்த்தீங்களா. சரிங்க, நான் வந்து அடுத்து அரிசி ஊற வைக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பரில் வந்து நான் 4 வெங்காயத்தை நல்லா வந்து பொடிசாக சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது சாப்பரில் போடுறது, அதனால் நான் அப்படி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டாங்க. கடுகுலாம் சேர்த்துக்க தேவையில்லை, நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா நிறையா வெங்காயம் சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரையை வதக்கிட்டு ஒரு 3 முட்டையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அப்படி தான் செஞ்ச உடனே டேஸ்ட்டு பார்த்தேன். அப்படி நீங்கள் சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டேங்க. பாருங்க முருங்கைக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரைக்கும் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா சூப்பர். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.